Hi everyone. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா lean manufacturing. So lean manufacturing னா என்ன அப்படின்றது பத்தியும் lean manufacturing உடைய principles என்னென்ன இருக்கு அப்படின்றது பத்தியும் lean manufacturing இருக்கக்கூடிய important tools பத்தியும் அதோட uses and applications பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. Lean manufacturing explanation பார்த்தோம்னாக்கா it is a production process maximizing productivity and minimizing waste within a manufacturing operation. ஒரு manufacturing operationல productivity increase பண்ணி productivityல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய wastage எல்லாம் வந்து minimize பண்றதுக்கு பேர் தான் வந்து lean manufacturing. The benefit of lean manufacturing include reduced lead time and operating cost and improve product quality. So lead time வந்து reduce ஆகுது, operating cost வந்து கம்மியாகுது, so quality அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. So இதுதான் வந்து lean manufacturing உடைய முக்கியமான ஒர்க். So உற்பத்தி செயல்முறை உற்பத்தியை அதிகப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி செயல்பாட்டிற்கு கழிவுகளை குறைத்தல். lean உற்பத்தியின் நன்மைகள் குறைக்கப்பட்ட லீட் நேரம் மற்றும் செலவுகள் மற்றும் மேம்பட்ட தயாரிப்பு தரம் ஆகியவை அடங்கும். So lean manufacturing அப்படினாக்கா அன்வான்டா ஏற்படக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ற பார்ட்ஸ் எல்லாமே எஃபிஷியன்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் அதிக குவான்டிட்டியோடையும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் எடுத்தோம்னாக்கா தி கோர் பிரின்சிபல் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் லீன் மேனுஃபேக்சரிங் இஸ் டு எலிமினேட் வேஸ்ட் டு கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் எ ப்ராசஸ். ஸோ வேஸ்டேஜை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதனுடைய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா எலிமினேட் வேஸ்ட். வேஸ்ட் இஸ் ஏ நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் காஸ்ட் நாட் வேல்யூபிள் டு கஸ்டமர். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கனாக்கா அவங்களுடைய ஃபினிஷ்டு குட்ஸுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய அந்த சேதாரத்துக்குலாம் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒன்லி ஃபார் குட் பார்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம செய்யக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வைஸும் காஸ்ட் வைஸுமே நமக்கு வந்து வேஸ்ட் தான். ஸோ அதனால அந்த வேஸ்டேஜை நம்ம வந்து குறைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் குவாலிட்டி. இம்ப்ரூவ்டு குவாலிட்டி அலோவ்ஸ் கம்பெனிஸ் டு ஸ்டே காம்படிட்டிவ் அண்ட் மீட் த சேஞ்சிங் நீட் அண்ட் வாண்ட்ஸ் டு கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்டை நம்ம வந்து குவாலிட்டியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெடியூசிங் காஸ்ட். ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹேவிங் மோர் மெட்டீரியல் ரெக்வயர்ஸ் கிரியேட்ஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ நம்ம அதிகப்படியான இப்போ கஸ்டமருடைய குவான்டிட்டிக்கு அதிகமாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை நம்மளுடைய யூனிட்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்றது அதிகமாகும். நம்மளுடைய இடமும் வந்து ஆக்குப்பை ஆகிடும். ஸோ அந்த இடம் இருந்துச்சுனாக்கா நம்ம அதில் வேற ஒரு ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூசிங் டைம் அப்படின்றது வேஸ்டிங் டைம் வித் inefficient working practice is a waste of money too. ஸோ இது வந்து நம்ம தேவையில்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறதால நம்மளுடைய டைமும் வேஸ்ட் ஆகுது. அந்த டைமுக்கு ஒர்க் பண்ணுறதால நம்மளுடைய ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம வந்து சேலரி கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இதனால மணியும் வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த டைமில் வந்து ப்ராடக்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ விக்மேன் அண்ட் ஜோன்ஸ் ரெண்டு பேரும் வந்து லீனை எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்க அப்படின்னாக்கா a way to do more and more with less and less human effort, less equipment, less time and less space while coming closer and closer to providing customers exactly what they want. ஸோ நம்மளுடைய கஸ்டமர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் ஆன் டைம்லையும் வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய டைமையும் ரெடியூஸ் பண்ணணும், வேஸ்டேஜையும் ரெடியூஸ் பண்ணணும், நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் 5 பிரின்சிபல் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேல்யூ, அடுத்து வந்து வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங், கிரியேட் ஃப்ளோ, எஸ்டாப்ளிஷ் புல் சிஸ்டம், ஃபிஃப்த் ஒன் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆர் கைசன். ஸோ இதான் வந்து லீன் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய 5 பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ். ஸோ வேல்யூ அப்படின்னாக்கா கஸ்டமர் ஹவு மச் தே ஆர் வில்லிங் டு பே ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ். திஸ் வேல்யூ இஸ் கிரியேட்டட் பை மேனுஃபேக்சரர் டு எலிமினேட் த வேஸ்ட் அண்ட் காஸ்ட் டு மீட் த
optimal price for customer while maximizing profits. So customer அப்படின்றவங்க வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்றாங்களோ அவங்களுடைய ஃபினிஷ் குட்ஸ் எது வந்து எத்தனை ஃபினிஷ் குட்ஸ் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுதோ அத்தனை குவான்டிட்டிக்கு மட்டும்தான் அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சைடு ஏற்படக்கூடிய வேஸ்டேஜஸ் சேதாரத்துக்குலாம் வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அமௌண்ட் வந்து நம்ம கொட்டேஷன் போடும்போது நமக்கு எத்தனை பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து அதனுடைய வேல்யூ வந்து கிரியேட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து அனுப்பணும். செகண்ட் ஒன் வந்து வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங். Analyzing the material and other resources required to produce a product with the aim of identifying waste and improvement. It covers the entire life cycle of a product from raw material to disposal. Each stage of the production cycle needs to be examined for waste and anything that does not add value should be removed. So value stream mapping அப்படின்றது வந்து ஒரு flow diagram மாதிரி ஒரு manufacturing இண்டஸ்ட்ரியில ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து அதனுடைய டிஸ்பேச் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங் பற்றி நம்ம தனி வீடியோ வந்து அடுத்து மேக் பண்ணுறோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த மேப்லேயே வந்து நமக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஃப்ளோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது என்னென்ன லைஃப் சைக்கிள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அதில் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில் மெட்டீரியல் இன்புட் ஆகுறதுலேருந்து டிஸ்பேச்சில் அவுட்புட் ஆகுற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எந்தெந்த ஸ்டேஜஸ் இருக்குது என்னென்னத்தை கிராஸ் பண்ணுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து நமக்கு அந்த வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கில் இருக்கும். ஸோ அது மூலயமா நமக்கு எந்த ஸ்டேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எதில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக அனலைசிஸ் பண்ணி அந்த ஸ்டேஜை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து கிரியேட் ஃப்ளோ. It is about removing functional barriers to improve lead time, ensure that the process flows smoothly and be undertaken with minimal delay or other waste. A manufacturing process can be improved by diagnosing the waste or inefficiencies such as poorly planned manufacturing facility layout. Create flow அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து குறைச்சி நம்மளுடைய எஃபிஷியண்டான அவுட்புட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து ஃப்ளோ கிரியேஷன். ஸோ ஃப்ளோ அப்படின்றது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஃப்ளோ ஆகுறது. ஸோ அந்த ஃப்ளோ ஆகும்போது அதுக்கான டிஸ்டர்பன்ஸ் அங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும் அதை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணி அந்த டைமை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டினோட் பண்ணுறதா வந்து கிரியேட் ஃப்ளோ. ஃபோர்த் ஒன் வந்து எஸ்டாப்ளிஷ் புல் சிஸ்டம். Starting new work only when there's customer demand for it. The elimination of unnecessary steps in the production process such as transporting material, overproduction, producing product and storing excess inventory which are considered waste. This is support just in time production. So establish pull system அப்படினாக்கா கஸ்டமருக்கு எந்த டேட் அண்ட் டைமுக்கு எவ்வளோ குவான்டிட்டி டெலிவரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கேஸ் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாக நம்ம எக்ஸஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கான அந்த ஓவர் ப்ரொடக்ஷன் ஆன பார்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஏரியாவில் தான் வச்சுருப்போம். ஸோ அப்படின்றப்போ நம்மள்ட்ட இட வசதி இல்லாதப்போ வேற ஒரு இடத்துல நம்ம வாடகை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கான காஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் எக்ஸஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கான இன்வென்டரி காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு லேபர் காஸ்ட்டு ஸோ எல்லா காஸ்ட்டுமே வந்து அதிகமாகும். நமக்கான ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எப்போ நம்ம கஸ்டமர் கிட்ட ரீச் ஆகி அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கான அவுட்புட் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து வரும். ஸோ அந்த டைமை வந்து மீட் பண்ணாத வரைக்கும் நம்ம அதை தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால நமக்கு தான் வந்து லாஸஸ் ஆகும். ஸோ கஸ்டமருக்கு வந்து எப்போ தேவைப்படுதோ அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து பார்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆர் கைசன். The pursuit of perfection via continued process improvement is known as Kaizen. Kaizen அப்படின்றது வந்து Kaizen அப்படின்னு பிரிக்கிறாங்க. சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது Kaizen அப்படின்றது வந்து டொயோட்டோ மோட்டார் கார்பரேஷன் ஃபவுண்டர் கிச்சிரோ டொயோட்டா அப்படின்றது தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ Kaizen அப்படின்னாக்கா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் இம்ப்ரூவ்மெண்ட். So lean manufacturing requires to eliminate the waste in effort to find the perfect system for the value stream.
Continuous improvement should be integrated through the culture of an organization and requires the measurement of metrics such as lead times, production cycles, throughput அப்படினாக்க உற்பத்தி and cumulative flow. ஸோ நம்மளுடைய என்னென்ன ஃபேக்டர்ஸ் வேஸ்டேஜா, ப்ராசஸ் டைமா, இல்லை ப்ரொடக்ஷன் சைக்கிள் டைம் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பெர்ஃபெக்ஷன் ஆர் கெய்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெய்சன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குதுனாக்கா அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அதை அடுத்தடுத்த லெவலில் நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கான குவாலிட்டியும் வந்து அதிகமாகும், வேஸ்டேஜஸும் வந்து குறையும். ஸோ 8 வேஸ்டேஜஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங். லீன் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய முக்கியமான வேஸ்டேஜஸ் 8 வேஸ்டேஜஸ் எதை கிளாஸிஃபை பண்ணுறாங்கனாக்கா unnecessary transportation, excess inventory, unnecessary movement of people, equipment or machinery. ஸோ unnecessary transportation அப்படின்னாக்கா நம்மளுடைய கஸ்டமருடைய நீடுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனால அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து நமக்கு வந்து தேவையில்லாதது. ஸோ எக்ஸஸ் இன்வென்டரினாக்கா நம்மளுடைய நீடுக்கு ஏற்றதை விட அதிகமாக நம்ம வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து எக்ஸஸ் அமௌண்ட் தான். ஸோ unnecessary movement of people, equipment or machinery. ஸோ people and machinery, equipment எல்லாமே வந்து unnecessary மூவ் பண்ணுறது எல்லாமே வந்து லாசஸ். வெயிட்டிங் எய்தர் people or ideal equipment. ஸோ பிளான் இல்லாமல் நம்ம மெஷினையும் மேன் பவரையும் வந்து ஐடியலாக வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கான சார்ஜஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கணும், சேலரின்றது கொடுக்கணும். ஸோ அதனால லாசஸ் ஆகும். ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ ப்ராடக்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா அதனால ஸ்டோரேஜ் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகும். ஓவர் ப்ராசஸிங் ஆஃப் ஆடிங் unnecessary features ஆஃப் எ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்ல வந்து unnecessary features ஆட் பண்றதால நமக்கு தேவையில்லாத லாசஸ் தான் வரும். ஸோ டிஃபெக்ட்ஸ் தட் ரெக்வயர்ஸ் காஸ்ட்லி கரெக்ஷன். defects that requires costly correction. ஸோ டிஃபெக்ட் ஏதாவது நம்ம ப்ராடக்ட்ல உருவாயிடுச்சு அப்படின்னாக்கா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு காஸ்ட் வந்து நிறைய வந்து செலவாகும். அன்யூஸ்டு டேலண்ட் அண்ட் இன்ஜென்யூனிட்டி. ஸோ நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க வந்து சஃபிஷியண்டா அவங்க வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கலன்னா அதனாலையுமே நமக்கு வந்து லாசஸ். ஸோ அந்த 8 லாசஸை வந்து பேஸ் பண்ணி 3 வேஸ்டேஜஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங் சொல்லி கிளாஸிஃபை பண்றோம். முரா, முரி, முடா. ஸோ முரா அப்படின்றது வந்து unevenness or waste as a result of fluctuating demand, whether from customer requests or new services being added by organization. ஸோ இவங்க வந்து சடனாக வந்து அன்ஃப்ளக்சுவேட்டடாக திடீர்னு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டாங்க, இல்லை வேணாம் அப்படின்னாங்கனாக்கா இதை வச்சு நம்ம வந்து ப்ரீ பிளான் வந்து பண்ண முடியாது. ஸோ இதனால நமக்கு வந்து லாசஸ் வந்து ஏற்படும். முறி அப்படின்றது வந்து ஓவர் பர்டன் ஆர் வேஸ்டேஜ் ட்ரைங் டு டூ மச். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அதனாலையும் நமக்கு வந்து லாஸ் ஆகும். டைம் கேன் பி வேஸ்டட் as people switch tasks, even lose motivation due to being overburdened. இது பண்ணுறதுனால பீப்புளுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆவாங்க, டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ முடா அப்படின்னாக்கா திஸ் இஸ் a process related waste and work that adds no value. ஸோ இது வந்து ப்ராசஸில் ஏற்படக்கூடிய வேஸ்டேஜஸ். ஸோ இதனால வந்து நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடையாது. ஸோ இது எல்லாமே வேஸ்டேஜஸ் தான். இஃப் an activity does not add value or directly support one that adds value, then it is unnecessary and should be eliminated. ஸோ நமக்கு ப்ராசஸில் ஏற்படக்கூடிய வேஸ்டேஜஸ் எல்லாமே நம்ம எந்த அளவுக்கு ஓவர் கம் பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 25 டூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா 5S, Anden, bottleneck analysis, continuous flow, Gemba, Hejunka, Hoshim Kanri, Jidoka, just-in-time, Kaizen, Kanban, key performance indications, Muda, OEE, overall equipment effectiveness, PDCA, Pokayoke, root cause analysis, single minute exchange of die, short form on the SMED ன்னு சொல்லுவாங்க. 6 big losses, smart goals, standardized work, takt time, total productive maintenance TPM, value stream mapping VSM அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். 25th வந்து visual factory. ஸோ இது எல்லாமே வந்து லீன் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 25 டூல்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் பற்றி ஒன்னொருத்தி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறோம்.
ஸோ இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் அப்படின்றதுனாக்கா சேவ்ஸ் டைம் அண்ட் மணி, என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி, இம்ப்ரூவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மணியும் டைமும் வந்து சேவ் ஆகும். என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி அப்படின்னாக்கா நமக்கு தேவைப்படுற டைம் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதால ஓவர் ப்ரொடக்ஷன் இல்லாததால அதனால ஏற்படக்கூடிய மாசுபாடுகள் எல்லாமே வந்து குறையும். ஸோ இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமருக்குமே கேட்ட ஆன் டைமில் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறதால அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா எம்ப்ளாயி சேஃப்டி அண்ட் வெல்பீயிங். ஸோ நம்ம வந்து அதிகப்படியான ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றப்போ நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிண்டர்ஸ் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், டிஃபிகல்ட் டு ஸ்டாண்டர்டைஸ். ஸோ நம்ம ஒரு ப்ராசஸை நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதான் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம ஒர்க்கர்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படின்றதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க் தான். ஸோ இதான் வந்து லீன் மேனுஃபேக்சரிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.